வணக்கம். ஆட்டோமேட்டிக் ரேட்டிங் முறையில் பெறப்படும் பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். 18 சித்தர்கள் மற்றும் மகான்களிடமிருந்து அவர்களின் சூட்சும ஆத்மாவிடமிருந்து கேள்விகளை எழுப்பி பதில்களை எழுத்து வடிவமாக பெறுவது ஆட்டோமேட்டிக் ரேட்டிங் ஆகும். அவ்வாறு பெறப்பட்ட பதிவுகளை மட்டுமே இந்த தளத்தில் வெளியிட்டு வருகிறோம். இந்த பதிவில் அரசியல் கட்சிகளின் கொள்கைக்கும் மக்கள் போடும் ஓட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி பேசுகிறார். இனி அரசியல் சித்தரின் பதிவு. அரசியல்வாதிகளின் கொள்கைகளுக்கும் மக்கள் அவர்களுக்கு போடும் ஓட்டுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தற்குறித்தனமான அரசியல்வாதிகள் இப்படிதான் கதையை அளந்து விடுகிறார்கள், வளர்த்து விடுகிறார்கள். என் கட்சியை பார், நான் பின்பற்றும் கொள்கையை பார், என்னைப் போல கொள்கையை ஏந்தி பிடிக்கும் தலைவன் யாராவது உண்டா? எங்களின் கொள்கையை பிடித்துதான் மக்கள் எங்கள் பின்னால் திரளுகின்றனர். எங்களது கூட்டம் கொள்கை கூட்டம் என்று முழக்கமிடுகிறார்கள். கொள்கைகளுக்காகவே கட்சி நடத்துகிறார்களாம். இங்கிருக்கும் எந்த கட்சிக்கும் கொள்கையும் இல்லை, அதில் பிடிப்பும் இல்லை. முன்பெல்லாம் சுதந்திரத்திற்கு பின் ஊருக்கு ஊர் தெருமுக்கில் ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங் போடும். அந்த மீட்டிங் கடலை வியாபாரிக்கு கொஞ்சம் வருமானத்தை கொடுத்து விடுவதற்காகவும் பெட்ரூமேக்ஸ் லைட்டை தூக்கி பிடிப்பதற்காகவும் இருக்கும். இப்படியாக கொள்கை என்று ஏதாவது பினாத்தி கொண்டிருக்கும். நாளாந்தர பேச்சாளர்களை வைத்து முக்கியமானது என்று எதையாவது பேசி முக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று அந்த நிலை இல்லை. இது டிஜிட்டல் யுகமாயிற்று. இன்று எந்த மீடியாவை பார்த்தாலும் தம் தலைவனின் கொள்கை கூட்டம், வாழ்க்கூட்டம் என்று எதையாவது பேசிக் கொண்டிருப்பார்கள். நீயே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் சும்மாவா என்ன? ஆனால் இந்த விளங்காத பயல்கள் எல்லாம் விளக்கு பிடித்து கொண்டு தேடினாலும் கொள்கையும் தெரியாது, புண்ணாக்கும் தெரியாது. தலைவன் முதலில் கட்சி ஆரம்பிக்க சம்பிரதாயமாக எதையாவது உளர வேண்டுமே, அதுதான் கொள்கை. அப்புறம் அது அவனுக்கும் மறந்து போகும், அவனோடு சேர்ந்த மற்றவர்களுக்கும் அது புரியாததால் மறந்து போகும். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் கூடும் கூட்டம் கொள்கையால் சேர்ந்த கூட்டம் என்பார்கள். நாங்கள் எதற்காகவும் எங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு தேவை அரசியல் அதிகாரம், ஆட்சியில் அதிகாரம்தான். அந்த ஆட்சி அதிகாரத்திற்காக கட்சியை ஆரம்பித்துவிட்டு கொள்கை என்பார்கள், மண்ணாங்கட்டி என்பார்கள். ஒரே ஒரு கொள்கை தான் எல்லோருக்கும், ஆட்சியை பிடிப்பது, ஆட்சியில் பங்கு வைப்பது, அதிகாரமிக்க பதவியை பெற வேண்டும் என்பது. இதை தவிர வேறு ஏதாவது கொள்கை உண்டா? இந்த கொள்கை பொறி உருண்டைகளுக்கெல்லாம் ஓட்டு போடும் மக்கள், அதாவது தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இன்று வாக்காளர்களின் தொகை 6,36,00,000 என்கிறார்கள். இங்கு நூற்றுக்கணக்கான கட்சிகள் உண்டு, லெட்டர் பேடுகளையும் சேர்த்து. இந்த மொத்த வாக்காளர்களில் 4,50 கோடி பேர்கள் வாக்களிக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் அத்தனை பேர்களும் இந்த கட்சிகளின் கொள்கைகளை என்னென்ன என எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து இவன்தாண்டா நம்ம கொள்கை தலைவன் என்று வாக்களிக்கிறார்களா? அப்படியெல்லாம் மக்கள் சிந்தித்து வாக்களித்தால், கொள்கையை புரிந்து வாக்களித்தால் எந்த அரசியல் தலைகளும் தேராது. இந்த மக்கள் அவர்களுக்கு ஏன் எதற்காக வாக்களிக்கிறார்கள் என்று தெரியுமா? தெரியாது. ஆனாலும் வாக்கு அளிக்கிறார்கள். எப்படி? மக்களில் ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்வார்கள். எனக்கு என்னவோ இந்த ஆள்தான் சரின்னு தோணுது அப்படின்னும், இன்னொரு தோற்பு என் தலைவன் தாண்டா நல்லா பேசுவான்னு, எனக்கு தலைகணம் இல்லாத அந்த தலைவனை தான் பிடிக்கும், நான் எப்போதுமே அந்த கட்சி தான்னு ஒருத்தரும், நான் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறவன், அதனால் நான் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் என்று ஒரு சாரரும், என் தலைவன் அந்த சினிமாவில் அந்த பாட்டில் சும்மா பிச்சு ஒருவார் டான்ஸில் தெரியுமா என்று ஒரு தரப்பும். ஆக இங்கு ஓட்டு போடும் யாருக்கும் எந்த கொள்கையும் தெரியாது, கோட்பாடும் தெரியாது. ஓட்டு போடுற நாள் வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாமல் இருந்து யாராவது ஒரு சுயேட்சைக்கு பட்டனை தட்ட வந்தவனும் உண்டு. என்னிடம் நோட்டை நீட்டியதால் நான் நோட்டாவுக்குத்தான் போட்டேன் என்று சொல்பவனும் உண்டு. இங்கு ஓட்டு போடும் மக்களுக்கும் அரசியல் கட்சியின் கொள்கைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அந்த கொள்கையால் யாருக்கு என்ன லாபம்? அது பற்றி தெரிந்தால்தானே அதில் உள்ள லாபத்தை பார்க்க முடியும். அதனால் இங்கு ஓட்டு போடும் படித்தவனுக்கும் பாமரனுக்கும் கொள்கை எல்லாம் தெரியாது. எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து ஆஹா இது சிறந்த கொள்கை என்று ஓட்டு போடுவதில்லை. அந்தந்த தேர்தல் சமயத்தில் தனக்கு தோன்றுவதை வைத்து ஓட்டு போடுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இந்த தற்கொலை அரசியல்வாதிகள் எல்லாம் தம்மை கொள்கை குன்று, கொள்கை சிகரம் என்றெல்லாம் புலங்காகிதம் அடைந்து கொள்கிறார்கள். ஓட்டு போடும் பாமரனுக்கும், ஏழைக்கும், சாதாரண விவசாயிக்கும், கூலி தொழிலாளிக்கும், ஏன் நன்கு படித்தவனுக்கும் இவர்களின் ஒரு கொள்கையும் தெரியாது. அப்படி தெரிந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் வளவள என சொல்வதும் புரியாது. அதை யாரும் பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை. தெரியாத ஒரு விஷயத்தை ஏன் தேட வேண்டும்? அதனால் மக்களும் கிழவியை தூக்கி மனையில் வை என்பதாக ஒரு கட்சியை அல்லது கூட்டணியை தேடி பிடித்து வைத்து விடுகின்றனர். அதன் தலைகளும் எங்கள் கொள்கையை கிடைத்த வெற்றி என கூச்சலிடுவர். உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையப்பா.
ஒவ்வொருவனுக்கும் ஒரு வசீகரம் உண்டு. அதை நாம் சொல்வதானால் வசியம் என்றும் கூறலாம். 4 தலைவர்கள் போட்டியிட்டால் எந்த தலைவருக்கு வசியம் அதிகம் உள்ளதோ அந்த தலைவர் வெற்றி பெறுகிறார். இது மந்திரவாதிகள் செய்யும் வசியம் அல்ல, இறைவன் கொடுத்த வசியம். ஒரு மானை தாக்க வரும் அம்பு அதை வீழ்த்துமா அல்லது விலகி போகுமா என்பது அந்த அம்பை எய்தவன் கையில் இருப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. விதி வகுக்கும் வாய்க்காலில் புரண்டு ஓடும் நீர் எத்திசையில் பயணிக்கும், யாருக்கு பலன் தரும் என்பதும் சூட்சமம். ஆக 4 தலைகள் மோதும் களத்தில் ஒருத்தனுக்கு சற்று தூக்கலாக வசியம் இருக்கும். அவனுக்கு சதவிகித அடிப்படையில் கூடுதலாக பெற்று ஜெயிப்பான், ஆட்சி அமைப்பான். இந்த வெற்றி என் பேச்சுக்கு கிடைத்தது, என் கூட்டணிக்கு கிடைத்தது, என்னுடைய கொள்கைகளுக்கு கிடைத்தது என்று ஏதாவது ஒன்றை முடிவு செய்து கொண்டு விடுவார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆள்பவனுக்கு நிர்ணயம் செய்யும் உரிமை இருக்கிறது. இது ஓட்டு போடுபவனும் ஓட்டு வாங்குபவனும் அறியாத ஒன்று. இங்கு யார் முதலமைச்சர், யார் பிரதமர், யார் மந்திரி என்று விதி என்னும் பிரபஞ்சமே தீர்மானித்து நிர்ணயித்து வைத்திருக்கிறது. பாவம் இந்த மக்களும் அரசியல்வாதிகளும். தாம் செய்வது எல்லாம் தாமே சிந்தித்து எடுப்பதாக மக்களும் நம்புகின்றனர். இந்த அரசியல் தலைகளும் தமக்குள்ள மாசாலும் காசாலும் பேச்சாலும் கொள்கையாலும் வந்தது என எண்ணிக்கொள்கிறார்கள். உண்மையில் இவர்கள் விதியின் ஆட்டம் அறியாதவர்கள்.